ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் மொதல் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து கிரிப்டோன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதில் நிறைய விளக்கம் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம கிரிப்டோவில் வரணும் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து 10 வீடியோ சொல்லியிருந்தேன். அதில் மொதல் வீடியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரிப்டோ வரோம் அப்படின்னா நமக்கு தேவை ஃபஸ்ட்டு மணி. அது எப்படிப்பட்ட மணி அப்படின்றது தான் முக்கியம். அப்போ நமக்கு அத்தியாவசிய மணியா, இல்லை வந்து அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ப மீதி இருக்கிற மணியா அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். நமக்கு வந்து தேவைக்கு மிச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண, எடுத்த உடனே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நாம் என்னென்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நமக்கு அந்த மார்க்கெட்டுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பணத்தை வந்து கொடுக்கறது வந்து, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சேஃப்டியா அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு கேள்வி வருதில்ல. அப்போது இருக்கும்போது நாம் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நம்மக்கிட்ட சின்ன தொகையாக இருக்கணும். அது முக்கியம். அந்த தொகையை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீமுன்னா ஒரு முன்னாடி அனுபவம் அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டுக்கணும். கேட்டுட்டு அது பிற்பாடு நம்ம எந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கேட்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த காயினில் போடலாம், இல்லை இந்த காயினில் போட வேணாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து சின்ன தொகையா. ஓகேங்களா? அப்படி உங்கள் இஷ்டத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் லாஸ் வரும். அதுக்கு தான் முன்னாடி ஒரு அனுபவம் உள்ள ஆளை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட். எப்படின்னா நாம் என்னென்ன காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்தந்த காயினில் இந்தந்த அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து முக்கியமான பாயிண்ட். அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிற்பாடு எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்க்குறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நமக்கு சிஸ்டம் இருந்தால் பெட்டரா, இல்லை செல்லே போதுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து சிஸ்டம் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா செல்லில் பார்க்குறத விட சிஸ்டத்தில் பார்க்கும்போது நமக்கு அதிகப்படியான அனுபவம் கிடைக்கும். எதுக்காகன்னா அது ஸ்க்ரீன் வந்து பெருசு. அது மட்டும் இல்லாமல் செல்லில் நம்ம வந்து சில விஷயத்தை பார்க்க முடியாது. ஆனால் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா, சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் சொன்னோம் பார்த்தீங்களா, செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே, அதில் வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து சின்ன சின்ன மார்க்கெட்டு அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுவே சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா அலசி ஆராயறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்காக வந்து சிஸ்டம் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறது கிடையாது. சிஸ்டம் வாங்கணும் அவசியம் கிடையாது. இதை வந்து நல்ல அனுபவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து பணம் இருக்குது, பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஒரு சிஸ்டம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக இருக்கிற பிக்சரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அப்போ எந்தெந்த டைமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருக்குது, அது எப்படி ஏறுதா இறங்குதா அப்படின்ற அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக நம்ம டீமாக, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், இல்லை தெரியாத நபர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட முன் அனுபவம் இருக்குங்கன்னா அவங்க மூலயமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து வர நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான தகவல்னு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்.